அவர்கள் இருதயம் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya சொல்லுங்க. இதயம் இருந்த இடத்திலே தான் இருக்கும், இதயம் இருந்த இடத்திலே தான் இருக்கும். ஆனால் சிந்தனைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். நாங்கள் பார்க்கிறோம் வீணான சிந்தனைகள், வீணான கற்பனைகள், வீணான நினைவுகள். இங்கே தேவதாசன் அங்கே பார்க்கிறோம் வானத்தோட தாகத்தோட செய்து கொடுத்து கொண்டிருப்பார். எங்களை சிந்தனை பார்க்கும்போது எங்கேயோ போய் கொண்டிருக்கும். இதயம் இடத்திலே இருக்கும் நினைவுகள் அதான் பார்க்கிறோம். உதட்டினால் தேவனை கனப்படுத்துகிறோம். ஆனால் இதயம் கர்த்தருக்கு தூரமாக இருக்கிறது, இதயம் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. எந்த இடத்திலே நாங்கள் இருக்கிறோம், போனை நோண்டிக்கொண்டு போனை பார்த்துக்கொண்டு போனை அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறது நேரம் அல்ல. அதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. இது கர்த்தருடைய நேரம், இது கர்த்தர் நியமித்த நாள். இந்த ஆராதனை கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா சொல்லுங்க. எடுத்துக்கொள்ள மத்தேயு 22 37 38 39 வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க 22வது அதிகாரம் 37 38 வாசிங்க. வாசிங்க. இயேசு அவனை நோக்கி தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு. ஹல்லேலூயா பிரியா சிஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்களிடத்திலே நாங்க அன்பில்லை, எங்களுக்குள்ளே அன்பில்லை. கர்த்தரை எந்த அளவுக்கு நாங்க நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு அவர் மேல் அன்பு வைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு அவர் பிரியமா இருக்கிறோம். அவர் எங்கள் எஜமான் என்று சொல்லி இருக்கிறார், எங்கள் மணவாளன் என்று சொல்லி இருக்கிறார், அவர் புதிய சிநேகிதன் என்று சொல்லி இருக்கிறார். எந்த அளவுக்கு நாங்கள் அவரை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறோம். அவரிடத்திலே அன்பில் என்றால் பிறனிடத்திலே எப்படி நாங்கள் அன்பு கூற முடியும்? எப்படி அன்பு கூற முடியும்? அன்பு கூறுவதாக இருந்தால் கபடமற்ற பரிசுத்தம் இருக்க வேண்டும். மாய்மாலமான பரிசுத்தம் அல்ல, மாய்மாலதல்ல, உள்ளத்தில் ஆழத்திலிருந்து வர வேண்டும். அந்த பரிசுத்தமானது கர்த்தருடைய பிரசன்னத்தூடாய் ஆவியாவுடைய பரிணத்தினூடாய் அந்த பரிசுத்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீ எடுத்துங்க யோவான் 17:17 வாசிக்கும் பொழுது உம்முடைய சத்தியத்திலே அவர்களை நடத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 17:17 கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்கேயுமே போக தேவையில்லை, யார்கிட்டயும் விசாரிக்க தேவையில்லை, யார்கிட்டயும் போய் நிக்க தேவையில்லை. இந்த வார்த்தையே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. இந்த வார்த்தை சாதாரணமான அல்ல, ஜீவனுள்ளதாக இருக்கிறது. பாருங்கள், கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இந்த வார்த்தை எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமானால் காலையில எத்தனை பேர் வேதம் படிச்சிருக்கீங்க? கரங்கள் உயர்த்த வேண்டாம். படிக்கிறத நான் கேட்கல. எத்தனை பேர் தியானிச்சிருக்கிறோம் வேதத்தை? சும்மா என்டர்டைன்மென்ட்காக படிச்சு போட்டு வரது இல்ல, சும்மா பொழுதுபோக்காக படிக்கிறதுல தியானிக்கணும். எத்தனை பேர் கர்த்தர் ஆவியானவர் பேசி இருக்கிறார்? எத்தனை பேர் கர்த்தர் இடைப்பட்டு இருக்கிறார்? சொல்லுங்க. கையுயர்த்த வேண்டாம், உங்களை ஆராய்ச்சி பாருங்க. சும்மா படிச்சு போட்டு வந்தது அல்ல, அங்கே தியானிக்கணும், ஆவியானவர் இடைப்படணும், கர்த்தர் பேசணும். அந்த வார்த்தை உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் பரிசுத்தம் உள்ளது, இதுதான் பரிசுத்தம் உள்ள வார்த்தை. நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை சாதாரணமான காரியம் அல்ல. நாங்கள் ஒன்றிலே பார்க்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா எந்த டைமுக்கு சோத்திரம் பண்ணி அல்லேலூயா அல்லேலூயா சொல்லி கண்ணை மூடிக்கொண்டு கண்ணத்துல வந்து கொண்டு பைபிளை படிச்சுட்டு வர இல்ல, ஆழத்தில் இருந்து ஆழமா கர்த்தரை தியானிச்சு வாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 66:8 வாசிக்கும் பொழுது தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறான். சங்கீதம் 66:8 பாருங்கள், அங்கு ஒன்று வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் ஆண்டவரின் ஜெபத்தை எப்படி கேட்பார்? வாசிங்க. 66:18 வாசியுங்கள். என் இருதயத்தில் அக்கிரமத்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். திருப்படிங்க. இதயத்தில் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மலையாளத்துல வாசிங்க. நான் இந்த ஹிருதயத்தில் அகத்திய கருத்து இருந்து வேண்டேன். கர்த்தர் பேர்க்கையிடாயிடும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் தேவதாசன் நான் இதுக்காக ஜெபிக்கிறேன் தேவதாசன், இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கல தேவதாசன். ஏன் கேட்க மாட்டான்? ஏன் கேட்க மாட்டான்? அவர் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதை காட்டிலும் மேலானவைகளை செய்ய மாட்டேன். கட்டளை
சொல்லுகிறார், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவை பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவை பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கும் பொழுது எல்லா மாய்மாலமான ஜெபங்களும் மாய்மாலமாக, துதிப்பதும் மாய்மாலமாக இருப்பதும் அல்ல, அக்கிர சிந்தை கொண்டிருப்பேன். ஆனால் என்கிற ஜெபத்தை கர்த்தர் எப்படி கேட்பார்? அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஜெபம் நிரம்பி வடியுது, சொல்ல முடியாது. ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தி அங்கே ஆலயத்தில் நிரம்பி வடியுது. ஆனால் அங்கே பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறதா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது எங்களை ஒப்பு கொடுக்கணும், ஆவியாவோட கரங்களை ஒப்பு கொடுக்கணும், எந்த சிந்தனையும் வரக்கூடாது ஒப்பு கொடுக்கணும். சும்மா கண்ணை மூடிக்கொண்டு சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயான்னு சொல்றது இல்லை. அக்கிரம சிந்தைகள், நினைவுகள், நாங்கள் ஜெபிச்சு கொண்டிருப்போம். சில பேருக்கு அது தெரியும் என்று நினைக்கிறேன். ஆவியில எல்லாம் மாம்ச பிரகாரமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சில பேருக்கு தெரியும், ஆவியில ஜெபிக்கிறவர்கள் அது வேற. ஆனால் மாமிச பிரகாரம் ஜெபிக்கும் பொழுது என்கிற சிந்தனைகள் ஆட்டோமேட்டிக்காகவே திசை திரும்புவதை நாங்கள் பார்க்கிறோம். பிசாசானவன் திசை திருப்புவதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். மாமிச பிரகாரமாக ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜெபம் ஆட்டோமேட்டிக்காகவே பிசாசுடைய கரங்களுக்குள்ளே போவதை நாங்கள் அவதானிக்க முடியும். ஆவியானவர் கரத்துக்குள்ளே எங்களை கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் இடைப்படுவதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களுடைய ஜெபங்கள் உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும், மட்டுமல்ல அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வானம் மண்டலங்களை கிரிகை செய்கிற பொல்லாத சேனைகள் ஆவிகளோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு. அப்படியானால் அந்த ஜெபம் என்ன செய்ய வேண்டும்? வானம் மண்டல சேனைகளோடு அந்த ஜெபம் ஊடறுத்துக் கொண்டு பரலோக பிதாவுக்கு முன்பாய் தூப கலசத்தை நிரப்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு 5:28 வாசியுங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 5:28. சோதரம் சோதரம் சோதரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் இதயத்தை குறித்து பேசுகிறேன், இதயத்தோடு பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறேன். பாருங்க, நாங்கள் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்யலாகிட்டு தேவதாசன் சொன்னது போல எனக்கு ஓர்மை இருக்குன்னு சொன்னால் 5ஆம் மாதம் என்று நினைக்கிறேன். இதை சொன்னது போல அவர் சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொன்னார் தெரியுமா? எங்கும் போய் பார்க்க தேவையில்லை, போன ஓப்பன் பண்ணா எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவதாசன் சொன்னார், போன ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அவளோட இதயத்திலே விபச்சாரம் செய்தலாயிற்று. நாங்கள் எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நாள் பரிசுத்தம் உள்ள நாள், இந்த நாள் கர்த்தர் மேசையிலே நாங்கள் பங்கு பெறுகிற நாள், இந்த நாள் கரம் நீட்டுகிற நாள். எப்படியாக இருக்கிறோம்? உபவாசத்திலே பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறோமா? பேச்சிலே பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறோமா? நடக்கையிலே பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு கொடுக்கிற தசமபாக காணிக்கையிலே பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறோமா? ஆலயத்தை சுத்திகரிப்பதிலே பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறோமா? நேரத்துக்கு ஆலயத்துக்கு வருவதற்கு நாங்கள் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பரிசுத்தம் உள்ளதாக இருந்தா என் ஜீவனை கொண்டு சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய இதயத்தை திறப்பார். அதற்கு ஒரு சாட்சியா நான் சொல்றேன், எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 16:14 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 16:14 வாசிங்க. நீங்களா இதயத்தை திறக்க தேவையில்லை, கர்த்தர் உங்களுடைய இதயத்தை திறப்பார். வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 16:14 வாசிங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. கடவுளுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மலையாளத்துல வாசிங்க. மலையாளத்துல வாசிங்க. 16:14 வாசிங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. நன்றா நீங்க அவதானிக்க வேண்டும். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால், உன்னிப்பா கேட்டுக்கொண்டிருந்தால், கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தால், வார்த்தை என்ன எப்படி என்பதை ருசி பார்த்துக் கொண்டிருந்தால், அந்த வார்த்தை எனக்குள்ள எப்படியாக என்பதை அவள் அறிய ஆசைப்பட்டாள். கர்த்தர் லிதியாவின் இதயத்தை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க இன்றைக்கு இந்த இடத்துல தேவதாசன் வந்து யாரும் வார்த்தை கொடுக்கும் பொழுது எங்கிட்ட இதயத்துக்கு ரொக்கப்பட்டு வைக்கிற, பூட்டி வைக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க.
ரியலியா சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. பூட்டி வச்சிட்டு வேற மாம்சமான இதயத்தை ஓபன் பண்றது. பாருங்க, கர்த்தர் இதயத்தை திறந்தார். பேசும் பொழுது ஆவியானவர் எதற்கு பேசுகிறார், எதை குறித்து பேசுகிறார், ஆவியானவர் எனக்கு என்ன சொல்ல வருகிறார், நான் என்ன செய்ய வேண்டும், எந்த இடத்தில் நான் விழுந்திருக்கிறேன், அதிலிருந்து நான் எப்படி எழும்ப வேண்டும், இனிவரும் நாட்களை நான் எப்படி வாழ வேண்டும், ஆவிக்குள்ளே எப்படி பின்னடைய வேண்டும், இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன, அந்த வார்த்தையினோடு இடைப்படுகிறார் என்பதை கேட்கும் பொழுது எங்களுடைய இதயத்தை திறக்க 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 கர்த்தரே எங்களுடைய இதயத்தை திறப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லை, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்லை, இதயத்தை கர்த்தருக்கு திறந்து கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாளிலும் நாம் விசேஷமா சொல்லுகிற ஒரு காரியம் ஒன்று உண்டு. பிரியா சிஸ்டர், தேவதாசன், ஏஞ்சல் சிஸ்டர் எல்லாரும் கேரளா தேசத்துக்கும் இந்தியா தேசத்துக்கும் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அங்கே எல்லா சபைகளையும் அவங்க பார்த்திருப்பாங்க, விசுவாசிகளை பார்த்திருப்பாங்க. நடக்கிற காரியங்கள் சாதாரணமான காரியம் அல்ல. எங்களுக்கு நாங்கள் இங்கு இருக்கும் பொழுது எங்களுக்கு தெரியாது. ஆனால் பிசாசானம் பலத்த கிரிகையோடு, பலத்தோடு, பலவானோடு இந்த உலகத்திலே அவன் கிரிகை செய்ய ஆரம்பித்து விட்டான். அப்படியாக இருந்தால் நாங்கள் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பிக்க பழகி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஆராதனைக்கு வருவது மிங்கி இருப்பதும் அது பெரிதாகவே போய்விடும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இனிவரும் நாட்களும் பரிசுத்தமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்.